சத்தியவசனம் வழங்கும் சிறப்பு நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளின் சிந்தனைக்கான இறைவார்த்தை மீகா 6 அதிகாரம் 8 வசனம். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் வாழ்வியல் உதாரணத்தையும் நமக்கு முன்வைத்து கொண்டிருக்கின்றது. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் வாசித்த ஒரு வாசகம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. நேர்மை என்பது ஒரு விலை உயர்ந்த ஆபரணம், ஆனால் நாட்கடந்த நவநாகரிகம் என்று சொல்லப்படுகின்றது. நேர்மை என்பது ஒரு விலை உயர்ந்த ஆபரணம், ஆனால் நாட்கடந்த நவநாகரிகம். இன்றைக்கு வாழுகின்ற இந்த உலகத்திலே இந்த நேர்மை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பல வேளைகளிலே நேர்மையற்ற மனிதர்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த நேர்மை என்பது சவாலிடப்படுகின்ற நிலைகள் இருக்கிறது. நேர்மையாக நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் நம்மை மற்றவர்கள் மதிப்பதும் இல்லை. நேர்மையாக நாம் வாழ்ந்தால் எதையும் நாம் சாதிப்பதும் முடியாததாக இருக்கிறது. நேர்மையாக இருப்பவர்களால் ஒரு காரியத்தை அடையவும் முடியாது. ஒரு திணைக்களமாக இருக்கலாம், ஒரு அலுவலகமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேலையாக இருக்கலாம். நேர்மையான முறையிலே அணுகி செல்லுகின்ற பொழுது அது முடியாமல் போகின்றது. ஏனென்றால் இந்த நேர்மை இன்றைக்கு மலிந்து போன அல்லது விலை மதிப்பெற்ற ஒரு நாட்கடந்து போன ஒரு நவநாகரிகமாக இருக்கிறது. நேர்மை என்று சொல்லுகிற பொழுது நகைப்புக்குள்ளாக்கப்படுகின்ற சூழ்நிலைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படியான இந்த உலகியல் போராட்டத்திலே, உலகியல் வாழ்வின் பயணத்திலே ஒரு கிறிஸ்தவ சமூகமாக நாம் எப்படி வாழ்வது, எப்படி இதை எதிர்கொள்வது? இந்த உலக போக்கிலே நாமும் இசைந்து போய் வாழப்போகின்றோமா, அல்லது திருமறை நமக்கு காட்டுகின்ற நட்பாதையிலே நாம் நடக்கப் போகின்றோமோ? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற சவாலாக இருக்கிறது. நாம் வாசித்த இந்த திருமறை பகுதியிலே மீகா இறைவாக்கினர் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை முன்வைக்கின்றார், ஒரு அழைப்பினை முன்வைக்கின்றார். எது ஆண்டவரின் விருப்பம் என்பதை சொல்கின்றார். ஆண்டவர் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பது எது? ஆண்டவர் எதை விரும்புகின்றார்? நீ அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உன்னிடத்திலே விரும்பவில்லை. சில காரியங்களை மாத்திரம் அவர் முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லுகின்றார், நேர்மையை கடைப்பிடித்தல், இரக்கம் கொள்வதில் நாட்டம் காட்டுதல், கடவுளுக்கு முன்பாக தாழ்மையாக இணைந்து வாழுதல். இந்த 3 காரியங்களும் தான் முக்கியமானது. நேர்மை, இரக்கம், தாழ்மை. இந்த உலகியல் வாழ்விலேயே சவால் நிறைந்த ஒன்றை எப்படி நாம் கடைப்பிடிக்க முடியும்? இந்த நேர்மைக்குள்ளே நாம் வாழுகின்ற பொழுது அது கடவுள் விரும்புகின்ற ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த நாளாந்த வாழ்வின் அனுபவமும் சவால்களும் இந்த நேர்மைக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேர்மையை நாம் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நேர்மையை தவிர்த்து நாம் செல்ல முடியாது. அப்படி நாம் செல்கின்றோம் என்றால் கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்பது அர்த்தமாகின்றது. கடவுள் விரும்பாத ஒரு வழியை நாம் நாடுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் இரக்கம் காட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். இரக்கத்திலே நாட்டம் செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு மக்களுக்கு தேவையான காரியங்கள்
நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அனுபவிக்கின்ற வேதனைகள், துன்பங்கள், சவால்கள் மத்தியிலே நமக்கு இரக்கம் வருகின்றதா? வீதியிலே செல்லுகின்ற பொழுது ஒருவரை நாம் எதிர்கொள்ளுகின்றோம், அவரிலே நாம் இரக்கம் காட்டுகின்றோமா? பரிவு நமக்கு வருகின்றதா? அல்லது மனதை கல்லாக்கி இது என்னுடைய வாழ்வு, அது அவருடைய வாழ்வு, அது எப்படியாவது போகட்டும் என்று நாம் விட்டு செல்லுகின்றோமா? இன்றைக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கும் பழி வருகின்றது. பழிதான் இரக்கம் காட்டுகிறவர்களையும் குற்றம் சாட்டுகின்றது, பழி சுமத்துகின்றது உலகம். அதற்காக அந்த உலகத்திற்கு பயந்து, இந்த உலகம் நம்மை வெவ்வேறு விதத்திலே முத்திரை குத்திவிடும் என்று பயந்து அந்த இரக்கம் காட்டாமல் நாம் சென்று விடுகின்றோமா? இரக்கம் காட்டினபடியினால் எனக்கு இது ஏற்பட்டது, இரக்கம் காட்டினபடியினால் எனக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டது, இந்த பாதிப்புக்குள்ளானேன் என்று இரக்கம் காட்டாமல் இந்த உலகத்திற்கு பயந்து நாம் சென்று விடுகிறோமா? இவை அனைத்தும் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துக்கு கண்டு உலகத்தின் விருப்பு வெறுப்புகளுக்கு அடிபணிந்து வாழ நாம் முற்படுகிறோமா? அல்லது ஆண்டவரின் விருப்பத்துக்கு நாம் அடிபணிந்து வாழ முற்படுகின்றோமா? கடவுளுக்கு முன்பையாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு, ஆண்டவருக்கு நாம் பணிந்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் பல இடங்களிலே இந்த பணிவை கடைப்பிடிக்க நாம் விரும்புகின்றோம். காரணம், சுயநலத்துக்காக, சுய லாபத்திற்காக ஒரு வெளியரங்கமான ஒரு பணிவை காட்ட முற்படுகின்றோம். பல வழிகளில் நாம் வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது பொது இடங்களாக இருக்கலாம். மேலதிகாரிகளுக்கு, உயர்ந்தவர்களுக்கு முன்னாலே தாழ்மைப்படுகிறோம். நம்மை பணிவுள்ளவர்களாக நம்மை காட்டிக்கொள்ள நாம் முற்படுகிறோம். இதனூடாக ஏதாவது ஒரு பிரதிவிகாரத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு காரியத்தை சாதிக்க முற்படுகின்றோம். இப்படிப்பட்ட பல மனிதர்களை நாம் நம்முடைய வாழ்விலே காணுகின்றோம். கடவுளுக்கு முன்னால் நாம் பணிந்து வாழ முடியுமாக இருக்கிறதா? அந்த மனநிலை நமக்குள்ளே வருகிறதா? அந்த எண்ணம், சிந்தனை வருகிறதா? எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக போக்கிலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகம் நம்மை வெவ்வேறான திசைகளிலே நம்மை திசை திருப்பி செல்கின்றது. இதனால் மனித மாண்பு அங்கே அழிக்கப்பட்டு சிதைவடைந்து போகின்றது. இப்படியான சூழ்நிலையிலே ஒரு மாற்று கலாச்சாரத்தை நாம் முன்வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. நாம் கிறிஸ்தவர்கள் என்றால், விசுவாசிகள் என்றால், ஆண்டவர் இயேசு நமக்கு முன்வைத்திருக்கிற காரியம் என்ன? இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகின்ற காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காட்டுகின்ற வழி என்ன? அந்த வழியினூடாக பயணிக்கிற பொழுதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு நாம் வாழ முடியும். ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இதை தவிர ஆண்டவர் நம்மிடத்திலே வேறு எதையுமே அவர் கேட்பதில்லை. திருமறை, இறை வார்த்தை விடுக்கின்ற இந்த அழைப்பை நாம் உணர்ந்து பார்ப்போம். கடவுள் நமக்கு முன்னாலே ஒரு மாதிரியை முன்வைத்திருக்கின்றார். இதுதான் மாதிரி, இந்த மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை முன்வைத்து வாழ்ந்திருக்கிறார். அதை நமக்கு நிலைநாட்டி சென்றிருக்கிறார். வாழ முடியும் என்ற ஒரு வாய்ப்பினையும் அவர் காட்டியிருக்கின்றார். அதை உணர்ந்து பார்ப்போம். உலக போக்கிலே நாம் செல்ல முடியாது. கிறிஸ்துவின் வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவை நாம் திருப்திப்படுத்த முடியும். உலகத்தையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் திருப்திப்படுத்த முயற்சிப்போமாயிருந்தால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக, கிறிஸ்து விரும்புகின்றவர்களாய் நாம் வாழ முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்ற, விரும்புகின்ற நேர்மை, இரக்கம், பணிவு என்கின்ற காரியத்தை நம்முடைய வாழ்விலே நாம் தவறாமல் நாம் கடைப்பிடிப்போம். அது நம்முடைய வாழ்வின் அனுபவமாய் இருக்கட்டும். அப்படி இருக்கிற பொழுது கிறிஸ்துவை நாம் திருப்திப்படுத்துகின்றோம். இந்த உலகிற்கு ஒரு புதிய மாதிரியை நாம் முன்வைக்கின்றோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் வழிநடத்துவாராக.